வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி இல்லை. இலங்கையில் மருந்து பற்றாக்குறையில் ஏற்படும் அபாயம். SLCBI எச்சரிக்கை. வீதி விபத்துகளில் 4 பேர் பலி. மே தினத்தில் நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம். தாயார் மீது மிலேச்சத்தனமான தாக்குதல். சந்தேக நபர்கள் கைது. இலங்கை வந்தடைந்தார் நடிகர் சூர்யா. ஈரான் அமெரிக்க போர் நிறுத்த நீடிப்பு. தங்கம் விலை உயர்வு. ஈரான் மீது தாக்குதலில் நடத்த அமெரிக்கா தயங்காது. 2வது ஈரான் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்கா. இனி தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று நேற்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையக அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், ஈஸ்டர் தாக்குதல் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு கருவியாக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதே தவிர உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னர் கடுவாப்பிட்டிய தேவாலயத்துக்கு சென்று இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்த போதிலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்திடம் போதிய வளங்கள் இருந்தும் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், ஈஸ்டர் தாக்குதலை அரசியல் மேடை பொருளாக மாற்றாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு எதிர்வரும் மே தின கூட்டத்தை மாளிகாவத்தை PD ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர், இம்முறை பேரணிகள் எவையும் நடத்தப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த தேர்தலில் தற்போதைய அரசாங்கத்துக்கு 80% அதிகமான உழைக்கும் மக்கள் வாக்களித்த போதிலும் அவர்களின் சம்பள உயர்வு, பதவி உயர்வு மற்றும் வாழ்வாதார உரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறவிட்டுள்ளது. உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பலமான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து விநியோக சங்கிலியில் அதிகரித்து வரும் அழுத்தம் காரணமாக அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை தடையின்றி அணுகுமுறையை உறுதி செய்யும் நாட்டின் திறன் பாதிக்கப்படக்கூடும் என்று இலங்கை மருந்து தொழில்துறை சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இந்த மருந்து பற்றாக்குறை நெருக்கடியை தடுப்பதற்கு அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்மேளனம் அழைப்பு விடுத்துள்ளது. உடனடி மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தனியார் மற்றும் பொது சுகாதார துறைகளில் அதிகரித்து வரும் தட்டுப்பாட்டை இலங்கை எதிர்கொள்ளக்கூடும் என்று இது நோயாளிகள், மருத்துவமனைகள் மற்றும் முழு சுகாதார கட்டமைப்புகளையும் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் என்றும் காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருளின் விலைகள் சுமார் 38%, சரக்கு கட்டணங்கள் 40% அதிகமாகவும் உயர்ந்துள்ளன. அத்துடன் மருந்து மூலப்பொருட்களின் உலகளாவிய விலைகள் சில சந்தர்ப்பங்களில் 70% வரை அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமை இறக்குமதி செலவை கணிசமாக உயர்த்தியுள்ளது. தற்போதைய இறக்குமதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் மற்றும் விலை மீளாய்வு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் இந்த அழுத்தங்களை மேலும் அதிகரிப்பதாக SLCBI குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் முறையான விநியோகத்தை பராமரிப்பது கடினமாகும் போது அங்கீகரிக்கப்படாத மற்றும் சட்டவிரோத வழிகள் சந்தையில் நுழைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இது தரமற்ற அல்லது போலியான மருந்துகள் பொதுமக்களை அடையும் அபாயத்தை அதிகரிப்பதுடன் நோயாளிகளின் ஆரோக்கியத்தை பாதித்து சுகாதார அமைப்பின் மீதான நம்பிக்கையையும் குறைமதிப்பையும் உட்படுத்தும் என்று சம்மேளனம் எச்சரித்துள்ளது. எனவே இறக்குமதி உரிமை செயலாக்கத்தில் உள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்து மருந்து விநியோக சங்கிலியை ஸ்திரப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்மேளனம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. விநியோக சங்கிலியில் இன்றைய அழுத்தம் நாளைய தேசிய மருந்து பற்றாக்குறையாக மாறுவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இலங்கை மருந்தகம் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. கிளிநொச்சியில் கோர விபத்து, பாதசாரி உயிரிழப்பு, சாரதி கைது. கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த KW 8757 இலக்கமுடைய கார் 259ஆம் கட்டை சந்திக்கு அருகாமையில் வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்தவர் மீது செவ்வாய்க்கிழமை மாலை மோதியுள்ளது. இந்த விபத்தில் தர்மராசா என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய சாரதியின் தற்போது கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சாரதி விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 4 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் பலாலி வீதியின்
உரும்பிராய் சந்தியில் பலாலி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளின் எதிரே வந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 23 மற்றும் 64 வயதுடைய ஏழாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். லொரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதுடன் கோப்பாய் போலீசாரால் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வவுனியா யாழ்ப்பாணம் வீதியின் பரந்தன் பகுதியில் கார் ஒன்று பாதசாரியுடன் மோதியதில் விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய பாதசாரியே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நேற்று பகல் நிகவரட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எலவகல பல்லகல வீதியின் சியம்பிலே பகுதியில் பல்லவல நோக்கி சென்ற டிராக்டர் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்துள்ளவர் 42 வயதுடைய நாகொல்லாகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றிரவு பாணாந்துறை பின்னவத்தை பகுதியில் கார் ஒன்று முச்சக்கர வண்டியில் மோதி இடம்பெற்ற விபத்தில் 29 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த முச்சக்கர வண்டியில் எரிபொருள் தீர்ந்த நிலையில் படுகாயமடைந்த இளைஞரும் மற்றொருவரும் அதனை வீதியின் குறுக்கே இருந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு தள்ளி கொண்டு சென்றபோது பின்னால் வந்த கார் மோதியுள்ளது. முச்சக்கர வண்டியை தள்ளி கொண்டு சென்ற இளைஞன் தலை மற்றும் கழுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் மே தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் மே தின கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக போலீசாரால் விரிவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தாயார் ஒருவரை வீதியில் வைத்து வில்லேச்சத்தனமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் 9 சந்தேக நபர்கள் கொகரெல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கொகரெல்ல மெல்லந்தல பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டதை தொடர்ந்து இதுகுறித்து நாடு முழுவதும் அவதானம் திரும்பியது. தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் கொகரெல்ல போலீசார் மேற்கொண்ட விரிவான விசாரணைகளின் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உறவினர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறே இந்த மோதலுக்கு காரணம் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகர் சூர்யா செவ்வாய்க்கிழமை காலை சென்னையிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 122 என்ற விமானத்தில் அவர் பயணித்துள்ளார். விமானத்தினுள்ளும் விமான நிலையத்திலும் அவர் பயணித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகின்றன. நடிகர் சூர்யாவின் இந்த திடீர் இலங்கை வருகைக்கான அதிகாரப்பூர்வ காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்றும் படப்பிடிப்பு தளம் ஒன்றை பார்வையிடவோ அல்லது தனிப்பட்ட பயணமாகவோ இது இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது வருகையொட்டி ரசிகர்கள் மற்றும் திரையுலகத்தினர் மத்தியில் பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை அமெரிக்கா நீடித்ததை தொடர்ந்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்தாலும் பணவீக்கம் மற்றும் வட்டி விகித அதிகரிப்பு குறித்த அச்சம் தணிந்திருந்தாலும் இன்று தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஸ்பொட் தங்கம் 0.9% உயர்வடைந்துள்ளது. ஒரு அவுன்ஸ் 4755.11 பதிவாகியுள்ளது. முன்னதாக நேற்று 21 ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பின்னரான மிக குறைந்த விலையிலே தங்கம் எட்டியிருந்தது. இதேவேளை ஜூன் மாத விநியோகத்திற்காக அமெரிக்க தங்க எதிர்கால US கோல்ட் ஃபியூச்சர் 1.1% உயர்ந்து 4772.90 காணப்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தம் முடிவடைய சில மணி நேரங்களே இருந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக அதனை காலவரை நீடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை தொடர்ந்தும் பங்கு சந்தைகள் ஏற்றும் கண்டதும் டாலரின் மதிப்பு ஏற்றும் எண்ணெய் விலைகள் சரிவை சந்தித்துள்ளன. பொதுவாக கச்சா எண்ணெயின் விலை உயரும் போது போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து பணவீக்கத்தை தூண்டும். தங்கம் பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு முதலீடாக கருதப்பட்டாலும் வட்டி விகிதங்கள் உயரும் போது வட்டி ஈட்டுத்தரும் ஏனைய முதலீடுகள் கவர்ச்சிகரமானதாக மாறுவதால் தங்கத்தின் மீதான ஆர்வம் குறைய வாய்ப்பிருக்கின்றது.